வணக்கம், வெல்கம் பேக். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான ஹெல்ப் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லோ ஃபீஸ் ஆப்ஷன், அதாவது ரவுண்ட் 2ல கம்மியான ஃபீஸ் கட்டி படிக்கணுன்ற மாணவர்களுக்கு ஆன சாய்ஸஸ் நான் கொடுக்க போறேன். ஸோ ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியா கிடைக்கலன்னா, இல்லைன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கணும், உங்களால வந்து ஒரு 50,000க்கு மேல ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸஸ். நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு பர்டன் கொடுக்காம ஒரு காலேஜ்ல நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்க கேரியரை நல்லா அமைச்சுக்கலாம். ஸோ அதுக்கான சாய்ஸஸ் என்னென்னு கொடுக்க போறேன். நீங்க சாய்ஸ் லிங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க அந்த காலேஜ் கோடையும் காலேஜையும் கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. உங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலேஜஸ், அப்புறம் எந்த காலேஜ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சீங்கன்னா ரவுண்ட் 2ல இந்த காலேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ரவுண்ட் 2ல லோ ஃபீஸ் சாய்ஸஸ் கவர்மெண்ட் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கன்ஸ்டிடியூன்ட் காலேஜஸ் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது 3465 கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி. இது ஸ்ரீரங்கம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சியில இருக்கு. இந்த காலேஜ் 3465, இந்த காலேஜ் ரவுண்ட் 2ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வெள்ளூர்ல இருக்கு. இந்த காலேஜ் ரவுண்ட் 2ல உங்களுக்கு கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, 1516 வெள்ளூர்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜ் இது. அடுத்து பர்கூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பர்கூர்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜ் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 2603. நீங்க உங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த கோடை என்டர் பண்ணி அந்த காலேஜை உள்ள கொண்டு வந்து அதுல உள்ள சாய்ஸஸ் எல்லாம் போடுங்க. இதுல உங்களுக்கு இசி, ட்ரிபிள்இ, மெக் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சாய்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எஸ்சிஏ எஸ்டி இருந்தா உங்களுக்கு ரவுண்ட் 1 காலேஜஸே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, அது மாதிரி டாப் காலேஜஸே கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி இருந்தா நீங்க வந்து இந்த லிஸ்ட் நீங்க கவலையப்பட தேவையில்ல. ரவுண்ட் 1 லிஸ்ட்டை நீங்க பார்த்தாவே உங்களுக்கு போதும். ஸோ அடுத்து 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025. இதுல இசி, ட்ரிபிள்இ இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் ரவுண்ட் 2ல கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கறது திருநெல்வேலியில இருக்க கவர்மெண்ட் காலேஜ் 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் நம்ம பார்க்கறது 2709 கோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இந்த காலேஜ் ஐஆர்சிடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு ரீஜன்ல இருந்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்க சாய்ஸ்ல போட்டு கம்மியான ஃபீஸ்ல ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை நீங்க முடிச்சிட முடியும். 2709. அடுத்து மதுரை பீப்புள்ஸ்க்காக, மதுரை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை 5010. அடுத்து தர்மபுரியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறோம். 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. ஸோ 2369 கவர்மெண்ட் காலேஜ் தர்மபுரி. அடுத்து திருச்சியில யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி. இது பிட் கேம்பஸ்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இதோட கோடு 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி பிட் கேம்பஸ். அடுத்து தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டியில இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி 3464 கோடு இது. இதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்க்கறது நம்ம 4020 திருநெல்வேலி இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 4020.
ஸோ அடுத்து போடியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போடியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் 5009 இந்த காலேஜோட கோடு, கவர்மெண்ட் காலேஜ் போடி. அடுத்து சென்னையில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கிண்டி கத்திப்பாரா ரவுண்டான பக்கத்துல இருக்கு இந்த காலேஜ். இதுல பிளாஸ்டிக் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா அவங்க வந்து 2 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ பிளாஸ்டிக் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இதில் உங்களுக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜி ரவுண்ட் 2ல கிடைக்கும். நீங்கள் 1321 கோட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னைக்குள்ளே ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த கோர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் சாய்ஸில் போட்டு படிக்கலாம். இது பழைய பேர் சிப்பெட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிண்டியில் இருக்கு. அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் சென்னை பீப்புளுக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி கம்மியான ஃபீஸ் 30,000 ரூபா தான் வருஷத்துக்கு பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி அவ்வளோ செலவு பண்ணாமே வாங்க முடியும். காஞ்சிபுரத்தில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கீங்க, செங்கல்பட்டில் இருக்கீங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். திருவள்ளூரில் இருந்தீங்கன்னாலும் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். இது போக மற்ற இடத்துல இருக்கீங்க, நீங்கள் வந்து தாம்பரத்தில் இருக்கீங்க, இல்லை பூந்தமல்லியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் போயிட்டு வர முடியும். ட்ரெயின் ஃபெசிலிட்டி எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கிறதுனால ஒரு 1.5 hours ட்ராவலில் நீங்கள் சென்னையிலேருந்து இது காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர முடியும். ஸோ உங்களால் 30,000 தான் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த காலேஜை சூஸ் பண்ணி அழகாக ஒரு இன்ஜினியரிங் டிகிரி பிடிச்சி நீங்கள் ஒரு கரியரை கண்டிப்பாக நீங்கள் அமைச்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்ல உள்ள யூனிவர்சிட்டி காலேஜ் 1013. 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில்ல இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் 4023 கோட். அடுத்தது நம்ம பார்க்கிறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல இருக்க காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். ஸோ ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே உங்களால் படித்து முடிச்சிட முடியும். நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல போட்டு நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணியில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1015 இதோட கோட். அடுத்து நம்ம பார்க்கறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்தில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் கோட் 1014. ஸோ இந்த காலேஜஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணாவே போதும் லோ ஃபீஸ் ஆப்ஷனுக்கு. உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த காலேஜில் எது இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்து நீங்கள் ஈஸியாக கம்மியான ஃபீஸில் உங்கள் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை முடித்து உங்கள் கேரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.